தற்போதைய அண்மை செய்தி. போதைப்பொருள் விற்பனை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் பயாஸ் ஷமேட் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் விற்பனை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் பயாஸ் ஷமேத் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விற்பனை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் பிரமுகரான பயாஸ் ஷமேத் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விற்பனை வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்தை தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் இளைஞர் அணி நிர்வாகி தற்போது போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கடந்த மாதம் 18ஆம் தேதி பிரசாத் என்பவர் போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் நடிகர்கள் பல பேருக்கு போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கொக்கைன் என்ற போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய குற்றவாளியான பிரதீப் குமார் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கில் ஏற்கனவே ரூமன் குமார் உள்ளிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்ற ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஜான் என்பவரையும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பயாஸ் ஷமேட் என்ற போதைப்பொருள் விற்பனை செய்யும் ஆசாமி தேடி வந்தனர். இந்த நிலையில அந்த நபர் நேற்று ராயப்பேட்டை பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட ராபர்ட் ஷமேட், பயாஸ் ஷமேட் என்பவர் தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் இளைஞர் அணியில் முக்கிய பிரமுகராக இருந்து வருகிறார். இவர் கடந்த 18ஆம் தேதி முதல் மாயமானார். இது தொடர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் தேடிய நிலையில் நேற்று மறைவிடத்திலிருந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் மூலமாக தான் நடிகர் கிருஷ்ணாவிற்கும் ஸ்ரீகாந்திற்கும் பிரசாத் மூலமாக போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே கிருஷ்ணா, நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணாவுக்கு விற்பனை செய்ததாக கெவின் என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 10வது நபராக இப்போ பயாஸ் ஷமேட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடம் நடத்திய விசாரணையில் பல நடிகர்களுக்கு பிரசாத் மூலமாக போதைப்பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.